எல்லாம் வந்து நிற்கிறது. தமிழ் மாவட்டம் முழுவாகவே செம்ம மழை பெய்து ஒளி வீசுகிறமாகி ஒளி வீசி கொண்டிருக்கிறத தான் நீங்கள் பார்த்துருங்க. வெளிநாட்டை எல்லாம் ஆண்கள் எல்லாம் டிஷர்ட் எல்லாம் கழட்டி போ சில பக்தடியார்களை மறைச்சி வச்சுக்கிறதான் நீங்கள் சிங்கள உறவுகள் எல்லாம் நின்று எங்களுடைய ஜெஃப்னா யூனியில் படிக்கிற நாங்கள் இதில் கர்ப்பிணி ஒரு வெளிநாட்டெல்லாம் வந்து அப்படி எல்லாம் வந்துருக்கு. என்னென்ன காலமாக அப்படி மழை எனக்கு உறவுகள் காட்சட்டை அணிந்து வந்தபடியாக கோயிலுக்குள்ள செல்லாமல் முன் வாசல்லையே எவ்வளவு சிங்கள உறவுகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பக்தடியார்கள் மழை காரணமாக குறைவாக தான் பாடசாலை மாணவர்கள் வந்து நிற்கிறது தான் பார்த்துருக்கீங்க. மத்திய சுற்றுலா அதிகார சபையால் ஒவ்வொருத்தரும் பூக்கண்டெல்லாம் கொடுக்குது. நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு இந்த நல்லூர் ஆலயத்தின் 14ஆம் திருவிழா தான் நாங்கள் இன்றைக்கு முழுமையாக அந்த காணொலியில் பார்க்க வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டி வந்துடுங்க. இப்போ எல்லா பக்தடியாரும் முருகனை காண்பதற்காக போய் கொண்டு தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. 14ஆம் திருவிழா முருகனானது கோலத்தில் பக்தடியார்களுக்கு அருள்பாலிக்க போகிறதை பார்க்க போகிறோம். அப்படியே நீங்கள் வாசலால் கொஞ்சம் கடந்து வர வேண்டால நீங்கள் வாங்கக்கூடிய அத்தனை சாமான் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருப்பாங்க. தேங்காய்கள் அத்தனை கொடுக்க நீங்கள் தனியாக தேங்காய் உடைக்கணும்னா தனியாக வாங்கலாம். கற்பூரங்கள் மாலையெல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி ஃபுல்லாகவே அந்த கடையெல்லாம் இருக்குது. அப்படி என்னுடைய காலம் என்னென்னா காலமே 5:30 to 7:30 மட்டும் செம்ம மழை. யாழ்ப்பாணம் மாவட்டம் முழுவாகவே செம்ம மழை பெய்து இப்போ தான் நோய்ந்துருப்பாங்க. இப்போ மந்தாரமாக தான் காய்ச்சல் ஆகி கொண்டிருப்பாங்க. அப்படியே கோபுரத்துலேருந்து பின்னுக்குப்பாங்க சூரிய ஒளி அப்படியே கோபுரத்துலேருந்து பின்னுக்கு முருகனுக்கு பின்னுக்கு ஒளி வீசுகிறமாகி ஒளி வீசி கொண்டிருப்பா தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க பாருங்க. பக்தடியார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனது நேர்த்தி கடன்களையும் எல்லாவற்றையும் நிறைவேற்றி செய்து கொண்டிருக்கத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியெல்லாம் வற்றி கொண்டு வருது வெயில் அறிய. இப்போ எல்லாம் வெளிநாட்டவர்களால் நல்லூர் கோயிலை தெரிவு செய்வதற்காக வருகை வந்து கொண்டிருக்காங்க. பெரும்பாலும் முதல் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ பெரும்பாலும் வெளிநாட்டவர்கள் வருகை தான் நீங்கள் கண்மூடாக பார்க்கக்கூடிய இருப்பாங்க. எல்லா இடமும் அவர்களாக நிற்கிறார்கள். சொல்லாங்க வந்து வெளிநாட்டுக்கு போனவர்கள் அதோட வெளிநாட்டவர்கள் தான் பெரும்பாலாக்கள் வருகை வந்து பார்க்கக்கூடிய இருப்பாங்க. பாருங்கள் வெளிநாட்டெல்லாம் ஆண்கள் எல்லாம் டிஷர்ட் எல்லாம் கழட்டி போட்டு எங்கள்கிட்ட மரபுப்படி கோயிலுக்குள்ளே செல்வதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்போ வெளிநாட்டெல்லாம் வெட்டி எல்லாம் கட்டி கொண்டு வராங்க. ஆனால் எங்களுடைய ஆட்கள்லாம் இப்போ ஜீன்ஸுகள் கலர் கலர் ஷர்ட்டுகள்லாம் போட்டு நல்லூர் கோயிலுக்கு வருவதை தான் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க. குறிப்பிட்ட இதில் ஃபாலோ பண்ணாட்டி கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டு சில பக்தடியார்களை மறைச்சி வச்சுருக்கத்தான் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்க அவ்வளவு கட்டுக்கோப்பாக நல்லூர் ஆலயத்தின் மரபுகள் பேணப்பட்டு வருவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது.
அது யாராக இருந்தாலும் இங்கே அந்த கட்டுக்கோப்போடு நீங்கள் கோயிலுக்குள்ளே பிரவேசிக்கலாம். சிங்கள உறவுகள் எல்லாம் நின்று நல்லூர் அதுக்கு முன்னால் ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கு. அதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இங்கே இப்போ சிங்கள உறவுகள் எல்லாம் அதிக அளவு நல்லூரை தரிசனத்துக்காக பஸ்ஸாக பிடித்து வெளி மாவட்டங்களிலிருந்து வருவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இதெல்லாம் சிங்கள எங்களுடைய ஜெஃப்னா யூனியில் படிக்கிற மாணவர்களாக இருக்கும். அதோட பேரண்ட்ஸோடு எல்லாம் வந்து இங்கே இருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அந்த நல்லூரை தரிசித்து சொல்கிறதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் கர்ப்பிணி ஒரு வெளிநாட்டவரெல்லாம் வந்து நல்லூரை தரிசிப்பதற்காக வந்திருப்ப பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், அதுதான் ரெயின் கோட்டோடு எல்லாம் வந்துருக்கு. என்னென்ன காலமாக அப்படி மழை விடுமோன்று தெரியாத அளவுக்கு மழை பெஞ்சது. அதுக்காக அதனால் சேஃப்டிக்காக இப்படி வந்திருக்க நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நல்லூர் கந்தனானவன் இலங்கை மட்டுமின்றி உலகளாவியிலும் பிரபல்யம் அடைந்திருக்கிறது தான் நீங்கள் எல்லாரும் மறந்திருக்க அவ்வளவு சக்தி வாய்ந்த முருகனாக திகழ்கின்றது. அதுவும் இலங்கை யாழ் மாவட்டத்தில் நல்லூர் கந்தன் இருக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வரமாக அமைகின்றது. அதை நாங்கள் கட்டி காப்பதும் அது இதில் நிற்கிற உறவுகள் காட்சாட்டை அணிந்து வந்தபடியாக கோயிலுக்குள்ளே செல்லாமல் தவிர்த்து கொண்டிருப்பதை தான் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே நீங்கள் வரும்போது உரிய ஆடை உளம் பெறுவது மிக சிறந்ததாக உங்களுக்கு அமையும், முருகனை தரிசித்ததாக அமையும். இன்றைய முருகன் நாக வாகனத்தில் இன்றைக்கு 10 அடி எழுந்தருளி அருள்பாலிக்க உள்ள இன்னும் சற்று நேரத்தில் அது நடைபெற உள்ளது. அதை காண்பதற்காக முன் வாசலிலேயே எவ்வளவு சிங்கள உறவுகள் காத்து கொண்டிருக்கிற முருகன் அருளை பெறுவதற்காக இப்போ தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. பாருங்க, வெளிநாட்டவர் எல்லாருமே 3 நிப்பதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்போ உரிமையை சுற்றி வெளிவீதி வருவதற்காக 10 அடியாக கோயில் உள்ளுக்கு வந்து வெளியில் வருவதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இன்று 10 அடியாக மழை காரணமாக குறைவாகத்தான் சற்று காணப்படுகிறது. பாருங்க, இல்லாட்டி பழமையாகவே சாமி வெளியில வைக்க இந்த நல்லூர் நிறைந்து காணப்படும். தற்போது மழைக்காலம் சும்மா மழை பெய்தபடியா கிணறுல இருந்து வாரார்கள் பெரிய அப்படியாகத்தான் இருக்கிறார்கள். நல்லூர் கண்ணனானவன் வெளியில வருவதான் பார்த்துக்கணும். வெளி வீதி வந்து 10 அடியாவது அருள் பாலிக்கும் காட்சி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மஞ்சள் பூக்கோளம் கொண்டு தங்க வேலையில வருவதைத்தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. தற்போது நாக வடிவ வாகனத்தில் வருவதைத்தான் பார்த்து கொண்டிருக்கீங்க.
தற்போது முருகான நாக வாகனத்தில் ஏறி வெளிவீதி வருவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறத நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. அடி எண்ணிக்கை குறைவாக தாண்டி காணப்படுது பாருங்க.
எங்கே பார்த்தாலும் வெளிநாட்டவராகத்தான் வந்து கொண்டிருக்க முருகனை அருளை பற்றி சொல்வதற்காக. வித்யாதத்வம் ஏழு, சிவதத்வம் 5, மொத்தம் 36 தத்துவங்களையும் கடந்த அந்த பேராநிலை எனக்கு தரமாட்டாயோ கந்தா. இமையோர்களுடைய பொன்முலகத்தை காப்பதற்காக சீறி வருகின்ற சூரனை சூரப